புதுசாக யாராவது யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ப்ரோ. இது மத்தியானம் வந்து நாட்டு கோழிக்கு சுவாறு வச்சேன் ப்ரோ. கோழிக்கு வைக்கிறதுக்காண்டி சுட தான் வச்சுருக்கேன் ப்ரோ. அதான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். வரேன் சுவாறு மட்டும் வைக்கக்கூடாது ப்ரோ, கறியை ஊற்றி வைங்க ப்ரோ, இல்லைன்னா கோழி கொழுப்பு சுற்றிடும். வேறு சுவாறு வேறு ஏகப்பட்ட சூடு ப்ரோ. ஒரு நாளுக்கு ஒருக்கா இல்லைன்னா 2 வாட்டி சோறு போடலாம் ப்ரோ கோழிகளுக்கு. அப்புறம் ஃபுல்லாகவே இந்த தவிடு அரிசி, அதுவும் சாயங்கால டைமெல்லாம் சோறு அரிசியெல்லாம் போடாதுங்க ப்ரோ. ஏன்னா கோழியெல்லாம் செமிக்க முடியாதுன்னு ஏதோ சொல்லுவாங்க. நான் யூடியூப்பை பார்த்து தான் ப்ரோ எனக்கே தெரியும். எனக்கே சுத்த தண்டம் தான் ப்ரோ. ரொம்பலாம் எனக்கு தெரியாது, தெரிஞ்சதை மட்டும் தான் ப்ரோ நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வீட்டில் கொஞ்சம் பழைய கறி இருந்தேன் ப்ரோ. கறியை ஊற்றி தான் ப்ரோ சோறு வைக்கேன் கோழிக்கு. இப்போ தான் விரசிட்டுருக்கேன். எனக்கு இவ்வளோ சோறு இருக்குது ப்ரோ. ஒரு பானை நிறையா சோறு வச்சேன், அதில் எனக்கு இவ்வளோ சோறு இருக்குது. அரிசி ஆட்டு போட்டாச்சுன்னா பாதி தின்னம் பாதியை கிண்டி போட்டுருவோம் ப்ரோ. இதுக்காண்டி தான் சரி சோறாட்டு வச்சு வைப்போன்னு சொல்லி நான் சோறாட்டு வச்சு வைக்கேன். இப்போ கதவை திறந்துட்டு வந்துடுவேன் ப்ரோ. எல்லா கோழியும் வெளியே காவல் காத்துட்ருக்கோம். நான் நிற்க பாருங்க ப்ரோ, கோழி பார்த்து. சுவாறு ஏற்கனவே நல்லா சுட தான் ப்ரோ இருக்கும். அதனால் கோழியே கிண்டி தான் தரலாம். பார்த்துருங்க ப்ரோ, சுடுச்சோறு தான் ப்ரோ. நிறையா நம்ப மாட்டியா. இதை வச்சுன்னா எல்லாம் வெளியே கிண்டி போட்டுறோம் ப்ரோ. அதனால் இதை கொண்டு வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு வீடியோ எடுப்போம் ப்ரோ. இதான் எங்கள் பூனா ப்ரோ, எப்படி இருக்குன்னு பார்த்துருங்க. இப்போ தின்னது சோறு. வேறு குடிக்க வேறு தண்ணி இல்லை ப்ரோ கோழி இருக்குது. சரி ஒரு டப்பாவில் தண்ணியும் பிடிச்சி வச்சுருவோம். வாத்தெல்லாம் பயந்துட்டுருக்கு ப்ரோ என்ன கண்டாலும். அதை ஒன்றுமே செய்ய மாட்டேன், அதனால் பயிருது வாத்து மட்டும். அது போக இப்போ ஒரு கோழி அடை வச்சுருக்கேன் ப்ரோ. அடை வச்சுருக்க வீடியோலாம் போய் காட்டியேன் ப்ரோ. அது மாதிரி நான் அடுத்தது வந்து ஒரு லைவ் போடலான்னே இருக்கேன் ப்ரோ. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நாட்டு கோழி கூட வந்து க்ளீன் பண்ணணும் ப்ரோ. க்ளீன் பண்ணி கொஞ்சம் நாள் ஆகிட்டு ஒரு 16 முட்டையா 17 முட்டையா அடை வச்சுருக்கேன் ப்ரோ, ஒரு 2 கோழிக்கு. நான் இதில் தான் ப்ரோ அடை வச்சுருக்கேன். 2 கோழி உள்ள அடையில் இருக்குது பாருங்க ப்ரோ. ரெண்டு கோழி அடை வச்சுருக்கேன். அப்படியே இதுதான் கோழி, இவ்வளோதான் கோழி இருக்கும் என்ற இப்போதைக்கு. அடுத்து வந்து இதில் தான் ப்ரோ அடுத்த ஒரு கோழி கூடு கட்டன்னு இருக்கேன். இவ்வளோ தான் ப்ரோ இடம் உண்டு இங்கே கோழி வளர்க்கறதுக்கு மொத்தமே. பார்த்துருங்க, ரொம்ப பெரிய இடம்லாம் கிடையாது கோழி வளர்க்கக்கூடிய இடம். அதில் அந்த முக்கில் ஒரு கூடு இருக்குது. வேறு என்ன இதில் ஒரு கூடுங்க, இந்த மரத்து முட்டிக்கிட்ட இருக்குது. எல்லாம் இதில் தான் முன்னாடி புறாவில் கூடிய கூடு கட்டி வச்சுருந்தேன். இடையில இடிச்சிட்டேன் ப்ரோ. நான் இதுதான் பழைய புறா கூடு. இனி இதில் தான் அடுத்த கோழி கூடு கட்டன்னு இருக்கேன். இந்த இடத்துல இவ்வளோ இடத்துலையும் கோழி கூடு கட்டணும் ப்ரோ. என்ன இருக்குல்ல, நான் ஒரு கல் போட்டிருக்கேன் ப்ரோ. இந்த கல்லில் இருந்து இந்த கரைக்கு ஒரு கல் வர உண்டு ப்ரோ. என்ன இருக்குல்ல, இந்த அளவு ஒரு பெரிய கூடு மாதிரி கட்டன்னு இருக்கேன். அதை கொஞ்சம் கோழி அடை வச்சு எடுத்துக்கிட்டு தான் ப்ரோ கூடு கட்டணும்.
சோறே தின மாட்டேங்க ப்ரோ கோழி ரொம்ப வச்சாச்சுன்னா. வாத்து நல்லா சோறு சாப்பிடும். புதுசாக யாராலும் யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ரோ. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா வீடியோவுக்கும். கோழி எங்கே வரும்னு தெரில. பூனை தான் போய் இருந்து சோறு சாப்பிடுது. லைக் புதுசாக யாராவது யூடியூப் சேனலில் வீடியோ பார்த்தா சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க ப்ரோ. நாங்களும் புதுசாக யூடியூப்பில் கொஞ்சம் பெரிய ஆளாட்ட வரலான்னு ஒரு ஆசை இருக்குது, ஆனால் வரமாட்டேன். அதனால தான் ப்ரோ ஆசைக்கு வீடியோ போடு. சப்ஸ்கிரைபர் மட்டும் வந்தாச்சுன்னா போதும் ப்ரோ. ஒரு 4000 வாட்சர் ஸ்ட்ரீமாக வந்துட்டுனா போதும். 10,000 சப்ஸ்கிரைபரு ஒரு 4000 வாட்சர் ஸ்ட்ரீம் கம்ப்ளீட் பண்ணாலே எனக்கு போதும் ப்ரோ இந்த வருஷத்தில். அப்புறம் யூடியூப் சேனல் வந்து நான் ஏதோ ஒன்று ஆவிரன்னு சொல்லுவாவே, அது என் வாயில் ஒழுங்காக வரல ப்ரோ. அதில் யாரை வீடியோ பார்க்கக்கூடியவே கொஞ்சம் கேவலம் மட்டும் கமெண்ட் பண்ணாதுங்க, நான் பாவம். நிறைய கோழி வளர்க்கணுன்னு தான் ஆசை ப்ரோ. இருந்தாலும் நம்மள்ட்ட கொஞ்சம் பட்ஜெட்டு கம்மியாக இருக்குது ப்ரோ. வேலை செய்யக்கூடிய டெய்லியுமே செலவாகிடும் ப்ரோ. நான் என்ன பண்ணதுக்கு? அது போக வண்டி ஃபைனான்ஸ் கட்டணும். வட்டி இடத்தோடலாம் ரூபா கட்டக்கூடிய டைம் கையிலே ரூபா இல்லை ப்ரோ. கூடு கட்டணும்னாலே குறைஞ்சி ஒரு 15,000 ஆகும். நீட்டாக ஒரு பெரிய கூடு கட்டணும்னா. அதில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய இந்த கோழியை வளர்த்துட்டு அடெல்லாம் வச்சு கொஞ்சம் கோழி குஞ்சு எடுத்துக்கிட்டு பெருசாக எடுத்து கூடு கட்டலான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ப்ரோ. ஆனால் நிறைய பேர் வீடியோ பார்க்கக்கூடியவங்க லைக் பண்ணாமல் பார்க்குறியா ப்ரோ, அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறியா. நிறைய பேர் வீடியோ பார்க்கக்கூடியவே தள்ளி விட்டுருவிய பாதி பார்த்துக்கிட்டு. ஃபுல்லாக வீடியோ பாருங்கள் ப்ரோ, கொஞ்சம் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ. சேவல்லாம் கண்டாலே பயந்து ஓட ப்ரோ கோழியில். வாத்து கோழியில் கூடலே கிடந்து விளையாடு பாருங்க ப்ரோ. நம்மளும் நிறைய கோழி வளர்க்கணும்னு ஆசை தான். இப்போதைக்கு இவ்வளோ கோழி தான் ப்ரோ இருக்குது. இருக்கக்கூடிய கோழியெல்லாம் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். அடுத்த கோழி குஞ்சு எடுத்து விட்டு தான் ப்ரோ வீடியோ எடுக்கணும். வேறு முயல் வளர்க்கணும் ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கேன் ப்ரோ. எப்படின்னு தெரில, வளர்க்கணும் முடிச்சுக்கிறோம். இப்போ வீட்டில் தானே, ஊரில் தான் ப்ரோ வேலை செய்யும். அதனால் எல்லாம் இன்னும் வளர்க்க வேண்டியதான் ப்ரோ. அது நிறையா வளர்த்தா தான் ப்ரோ டெய்லியும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ண முடியும். இதே ஒரே வீடியோவை டெய்லியும் யூடியூப்பில் அப்லோட் பண்ணோம்னா யாருமே பார்க்க மாட்டேங்கிறியா. இப்போ வந்து மத்தியானம் போல் தான் ப்ரோ இந்த வீடியோ எடுத்து இற வச்சிட்ருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ரோ. பாய் ப்ரோ. இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். பாய் ப்ரோ எல்லாருக்கும்.